2024-25 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்து வருகிறார். இதில் தங்கம், வெள்ளி நகைகளுக்கான சுங்கவரி என்பது 6% குறைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த சுங்கவரி குறைப்பு கட்டணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதத்துல சாதகமா இருக்கும்? இது பொதுவா பப்ளிக்கு பொதுவா சாதகமா இருக்கும். அதோட எங்களுக்கும் வியாபாரங்கள் நல்லா பெருகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏழை மக்கள்லாம் பயன்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ விலை இறங்குமான்னு சொல்லி இதுவரையும் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வரி குறைப்புன்றது மக்களுக்கு மிக சரியான ஒரு பதிலாக இருக்கும். அவங்க கேட்டதுக்கு பதிலாக இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு வரவேற்கத்தக்கது தான். இது சுங்கவரி கட்டணம் அப்படிங்கிறது எவ்வளவு சதவீதம் இருந்துச்சு? இப்போ எவ்வளவு சதவீதம்? இந்த 6% குறைவதனால எவ்வளவு சதவீதம் இப்ப இருக்கும்? அதாவது முதல்ல 15% இருந்தது. இப்ப 6% குறைச்சிருக்காங்க. அப்ப 9% ஆயிருக்கு. அப்படின்ற போது ஒரு கிராமுக்கு அவரேஜா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சடனா ஒரு 100 ரூபா வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் போக போகன்றது தெரியும். இதுல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து கடத்தல் தங்கம்ன்றது முற்றிலும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் நம்ம மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு விரும்புறாங்க. ஸோ அதனால இந்த ஸ்மக்லிங்கை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த சுங்கவரிய குறைப்புன்றது ஏற்படுத்தப்பட்டது. நம்ம கோரிக்கையும் அதுதான். சுங்கவரி குறைச்சாங்கன்னா மக்களும் பயன்படுத்துவாங்க. ஏதாவது கடத்தல் தங்கம் குறையும்ன்றது நாங்களும் சொன்ன விஷயம்தான். இதை நாங்கள் ரொம்ப நாள் நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். நல்ல விஷயம் அது. இந்த சுங்கவரி குறைப்பின் காரணமா தங்க நகை இப்ப ரேட்டு குறையறதுக்கான சான்சஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு மதியமே பார்க்கலாம், இல்ல நாளை காலையில பார்க்கலாம். கிராமுக்கு 100 ரூபா வரையும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா குறையும். ஓகே.